Hello children, I am Slojana. Welcome to 8th standard social science class. Now I am going to teach about modern system of education. The beginning of the modern system of Indian education can be traced to the effort of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. As a result of their effort, many institutions were established across India. These institutions imported Western as well as Indian education. ஆரம்ப காலத்துலேருந்து யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்து நமக்கு மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை கொடுத்தாங்க. கிறிஸ்டின் மிஷனரிஸ் நிறைய வந்தாங்க. அவங்க நமக்கு அவங்க சமயத்தை பரப்பினதோடு மட்டுமல்லாமல் அந்த இங்கிலீஷ் கல்வியை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். திஸ் as a result of their effort, many institutions were established across India. அவங்க முயற்சியின் விளைவாக நிறைய இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. திஸ் இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் as well as the Indian education. இந்த இன்ஸ்டிடியூஷனானது நமக்கு மேற்கத்திய கல்வியும் இந்திய கல்வி நமக்கு வழங்கியிருக்கிறது. ரோல் ஆஃப் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ். Europeans came to India for trade and established trading companies. யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க. அங்கே ட்ரேடிங் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தே அக்வர்ட் லாண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஃபோர்ட்ரஸ், நிறைய கோட்டையில் கட்டினார்கள். லேட்டர் தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜன் அமங் த இந்தியன்ஸ். அப்புறம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கல்ச்சரையும் தென் அவங்க கல்ச்சர் ரிலீஜனையும் பரப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க. த யூரோப்பியன்ஸ் taught that they could make Indian understand the administration and region theories better if they could impart education to the local population their own method. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்திய மக்கள் அவங்க கல்ச்சரை ரிலிஜியன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு வழியில் போய் அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதனால் அவங்க நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. த போர்ச்சுகீஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹூ ஸ்டார்டட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவிலேருந்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் யாருன்னா த போர்ச்சுகீஸ். தென் எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ். History of education in British rule can be divided into 4 periods. நம்ம the history of education in British rule, British ஆட்சி காலத்தில் நம்ம எஜுகேஷனை 4 பிரிக்கலாம். From the early days of the British rule up to 1830. Second period from 1830 to 1853. Third period from 1854 to 1920. And fourth one is period from 1921 to 1947. During the early days, the East India Company followed the policy of indifference and non-interference towards education as the sector did not form a part of its program. The company charter was renewed in 1830. which compelled the company to assume responsibility for the education of India, though on very limited scale. Besides missionaries, non-missionaries like Raja Ram Mohan Roy of Bengal, Pachiyappa of Madras, then W. Fraser of Delhi contributed to the cause of education. Raja Ram Mohan Roy, W. Fraser, பச்சையப்பா மெட்ராஸ் அவங்க நிறைய நமக்கு கல்விக்காக நிறைய நன்கொடைகள் வழங்கியிருக்கிறார்கள். தென் பீரியட் ஃப்ரம் 1830 to 1853. Second period was also marked by the great educational controversies concerning the issue of education policy, medium of instruction and method of spreading education. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸில் கல்விக் கொள்கை, பயிற்று மொழி, கல்வியை பரப்பு முறை ஆகிய பிரச்சனைகள் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு கொண்ட காலமாக இந்த செகண்ட் ஃபேஸ் கருதப்பட்டது. Then these controversies were partially set at rest by Macaulay's minutes of 1835.
இட் என்கரேஜிங் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஃபார் த அப்பர் கிளாஸஸ். இந்த மெக்காலே மினிட்ஸ் இதை என்கரேஜ் பண்ணுச்சுன்னா அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை கொடுக்குறத வந்து என்கரேஜ் பண்ணுச்சு. தென் த தேர்ட் ஃபேஸ். The third phase of British influence education may be called the period of an all-Indian educational policy. It commenced with Sir Charles Wood's dispatch in 1854. Then, period from 1921 to 1947. The fourth phase may be called the period of provisional autonomy. நான்காவது காலகட்டம் வந்து மாகாணங்கள் வந்து சுயாட்சி காலம். The Act of 1835 ushered a new era of educational advancement through a country. இதில் பார்த்தீங்கன்னா 1935 வந்து கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி நாடு முழுவதும் கல்வி முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் வெரி இம்பார்ட்டன்ட் பிளான் ஃபார் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் நோன் அஸ் த சார்ஜன்ட் ரிப்போர்ட் வாஸ் ப்ரிப்பேர்டு. ரெண்டாம் உலக போருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிளான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜன்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. சர்வ சிக்ஷா அபியான் SSA அண்ட் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னா RMSA. சர்வ சிக்ஷா அபியான்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அண்டு RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னா அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அதே மாதிரி வந்து RTன்னா ரைட் டு எஜுகேஷன் provide for free and compulsory education to all the children from the age of 6 to 14 years. 6லேருந்து 14 வயதுக்குட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும். அதுதான் வந்து RTE ரைட் டு எஜுகேஷன் RTE. நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன். The first national education policy of 1968 marked a significant step in history of education post-independent India. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கையானது இந்திய கல்வி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. It aimed to promote national progress, a sense of common citizenship and culture and to strengthen national integration. இதை பார்த்தீங்கன்னா தேசத்தின் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதோடு பொதுவான குடியுரிமை, கலாச்சாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டினை வலுப்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருந்தது. இதனுடைய முக்கியமான எய்ம். In 1986, the government of India introduced a new education policy. 1986 அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. The aim of the new education policy was to transfer a static society into vibrant one with the commitment to development and change. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துறது நோக்கம் வந்து ஒரு நிலையான சமுதாயத்தை வந்து மேம்பாட்டுடன் கூடிய துடிப்பான ஒரு சமுதாயம் மாற்றுவதாகும். இது முக்கியமான கொள்கையாக இருந்தது. இட் எம்பர்ஸ்ட் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த marginalized section of the country and the removal of disparity through scholarship, adult education and open universities. வந்து எல்லா மக்களும் இந்த நாட்டில் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து சம வாய்ப்புகள் கொடுப்பது, உதவித்தொகை வழங்குறது, அடல்ட் எஜுகேஷன், அடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் ஆகிய மூலம் இந்த இந்தியா கிராமப்புறங்கள் வந்து எல்லா ஏற்றத்தொழிலை நீக்குதலை வந்து வலியுறுத்தி இதுதான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. The new education policy called for a child-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary school nationwide. தொடக்க பள்ளிகளை வந்து தேசிய அளவில் மேம்படுத்துவதற்காக கரும்பலகை திட்டத்தை வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது.
The new education policy was revised again in 1992. இதன் திருப்ப வந்து இந்த நேஷனல் கல்விக் கொள்கையானது வந்து 1992 வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டது. It envisaged the formation of a national curriculum framework emphasis on in-service education, improvement of facilities and streamlining of the evaluation system of at the secondary stage. இதன் வந்து தேசிய கலைத்திட்டத்தை வடிவமைத்தல், பணியிடை கல்வியை வலியுறுத்துதல், வசதிகளை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து இளநிலை கல்வி நிலையில் வந்து மதிப்பீட்டு முறையை ஒழுங்குபடுத்தல் ஆகியவற்றை வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பரிந்துரைத்தது. ஓகே, தேங்க்யூ.